ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட். நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுகிறேங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா 13 ஏக்கர் தென்னந்தோப்பு நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஏரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிணத்துக்கடை ஏரியாவில் லொக்கேஷனில் வந்து அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் கிணத்துக்கடை ஏரியாவில் ஒரு 10லேருந்து 13 ஏக்கர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூட்டபுள் ஆகிற சூப்பரான லேண்டை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். மார்க்கெட் ரேட்லேருந்து கொஞ்சம் கம்மி பேசி நம்ம வாங்கிக்கலாம். வீடியோவில் பார்த்துட்டு இருக்க ஒரு அருமையான ஆர்சி பில்டிங்கோட வந்துடுதுங்க. ஆர்சி பில்டிங் ஒன்று இருக்குது. இதே மாதிரி ஒரு ஓட்டு வீடு ஒன்று லேபர் தங்கறதுக்குண்டான வீடும் இருக்குது. நீங்கள் தங்குற மாதிரி வந்து ஒரு நீட்டான ஆர்சி பில்டிங் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த ப்ராப்பர்ட்டியோட வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக 13 ஏக்கர் உங்களுக்கு வந்துடுது. தண்ணீர் வசதி அப்படின்னு பார்க்குறப்போ வந்து எல்லாமே தனி கிணறு. மொத்தம் 13 ஏக்கருக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 தனி கிணறு வந்திருக்குங்க. 2 கிணறுமே நம்ம வந்து உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கோம், வீடியோவில் பாருங்கள். இது ஒரு கிணறு. 2 கிணற்றுலையுமே வந்து தண்ணீர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலாப்பில் தான் இருக்குது. எப்போவுமே வந்து தண்ணீர் சோர்ஸ் பொறுத்தளவுக்கு இங்கே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஏரியாங்க. நம்ம கிணத்துக்கடவுலேருந்து ஒரு 10 நிமிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 13 ஏக்கர் தென்னந்தோப்புக்கு நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்தால் அதிகபட்சமாக உங்களுக்கு ஒரு 40 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டை ரீச் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்குங்க. இதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு வந்துடுது. தனி கிணறு தனி சர்வீஸோடு வந்து உங்களுக்கு வந்துடுது. 2 கிணறு இருக்குங்க. 2 கிணத்துக்குமே தனித்தனியாக சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு. வீட்டுக்கு தனியாக வீட்டுக்கு சர்வீஸ் உங்களுக்கு வந்துடுது. ஸோ எல்லாமே வந்து அடக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான 13 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. 13 ஏக்கருமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாக நாட்டு தென்னை மரங்கள் தான். நல்ல செம்மண் காடு, சாயிலை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் செம்மண் காடு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. நீங்கள் தோப்புக்கு வந்து தண்ணீர் எப்போவுமே வந்து மூயாது. 13 ஏக்கருக்கு பாய்க்கக்கூடிய அளவுக்கு தனி கிணறு 2 கிணத்துலையுமே தண்ணி இருக்குதுங்க. தண்ணீர் வந்து ரொம்ப வேசகாலம் வந்தாலும் கூட 3 போர் வந்து பார்த்துட்டிங்கன்னா செப்பரேட் போர். ஏன்னா மொத்தம் 13 ஏக்கருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்குமே எந்த ஒரு வேசை வந்தாலும் எந்த ஒரு வெயில் காலம் வந்தாலுமே தாட்டுற அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா தண்ணீர் வசதியோடய வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டு கொடுத்துட்டாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு வேலை கூட செய்ய தேவையில்லைங்க. சுற்றிலும் வந்து தனியாக கம்பி வேலி இருக்குங்க. 3 கேட் வச்சுருக்காங்க. 3 பக்கமே லேண்டில் வந்துக்கலாம். ஏன்னா பெரிய லேண்ட் அப்படிங்கங்காட்டி உங்களுக்கு 3 பக்கம் இருந்துமே உள்ள என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. ரோடு ஃபேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி ரோடு ஃபேஸ் வந்துடுங்க. 2 சைடு ரோடு ஃபேஸ் கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்கு. டபுள் சைடு உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வாஸ்துப்படி உங்களுக்கு கன்னி மூலையில் வந்து வீடு வந்துடுது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க ஆர்சி பில்டிங் வந்து லேண்டோடைய தென்மேற்கு கன்னி மூலையில் அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி 2 கிணறு வந்து அமைஞ்சிருக்கு. வீட்டிலேருந்து ஜலமூலையில் ஒரு கிணறுங்க. ப்ராப்பராக வந்து மொத்த லேண்டுக்குமே ஜலமூலையில் ஒரு கிணறு வந்து வாஸ்துப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லா செட்டப்போடு அமைஞ்சிருக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. மரங்கள்லாம் பாருங்கள் நல்லா க்ரீனிஷாக இருக்குது. தோட்டமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்குங்க. இப்போ வந்து ஜனவரி எண்டிலிருந்தே வந்து பண்ணால் நல்லா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் என்ன வெயில் ஸ்டார்ட் ஆலுமே நம்ம கிணத்துல வந்து 2 கிணறுமே தனி கிணறுங்க. அந்த 2 தனி கிணத்துலையுமே தண்ணீர் குறைஞ்சபாடு இல்லை. இனிமே குறையாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் பிஏபி வாய்க்கால் இருக்குது. நல்ல வாட்டர் சோர்ஸ் நம்ம லேண்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பிஏபி வாய்க்கால் தண்ணீர் பாசனம் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணீருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. மழைப்பொழிவு அதே மாதிரி இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை வந்து 75 லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 13 ஏக்கர் இருக்குது. நீங்கள் உங்கள் பட்ஜெட்குள்ளே வந்து ஓகே ஆகிற மாதிரி இருந்தால் டேரெக்டாக வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டி வேணும்னாலுமே நமது ஓம் சேலஸருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி நல்ல பதிவுகள் நீங்கள் வீடியோ பார்த்துருக்க மாதிரி சூப்பர் பதிவுகள் வந்து உங்களுக்கு உடனே ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும். அதே மாதிரி நம்ம லேண்டை ஃபுல்லாமே கவர் பண்ணிட்டோம். செகண்ட் கிணறுன்னு நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். 2வது கிணறு, ஃபஸ்ட்டு கிணறு, 2 கிணறு, 2 கிணறுமே தண்ணி நீட்டாக தெளிவாக இருக்குங்க. நேரில் வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஒன் செகண்ட் வேறு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் கால் பண்ணி சொல்லுங்கள், பார்த்துக்கலாம்.